ஹார்ட்டுக்கு போற ரத்த குழாயில அடைப்பு கண்டுபிடிக்கணும்னா ஆஞ்சியோகிராம்ன்ற ஒரு டெஸ்ட் நம்ம பண்றோம். இந்த ஆஞ்சியோகிராம் டெஸ்ட்லயே ரெண்டு வெரைட்டி இருக்கு. ஒன்னு வந்து கன்வென்ஷனல் ஆஞ்சியோகிராம், ரெண்டாவது வந்து சிடி ஆஞ்சியோகிராம். இது ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசம்? கன்வென்ஷனல் ஆஞ்சியோகிராம்ன்றது வந்து ஒரு இன்வேசிவ் ப்ரொசீஜர். நம்ம பேஷண்ட் அட்மிட் பண்ணி கையில இருக்க ரத்த குழாய்களை வந்து நம்ம ஒரு இன்ஜெக்ஷன் மாதிரி கொடுத்து அது வழியா ஒரு வயரோ டியூபோ எடுத்துட்டு போய் ஹார்ட்டுக்கு போற ரத்த குழாயில நம்ம டை இன்ஜெக்ட் பண்ணி பார்ப்போம். சிடி ஆஞ்சியோகிராம்ல வந்து கையில இருக்க நரம்புல வந்து ஒரு இன்ஜெக்ஷன் மட்டும் கொடுத்து சிடி மூலியமா ஹார்ட்டுக்கு போற ரத்த குழாய் நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ கன்வென்ஷனல் ஆஞ்சியோகிராம் யாருக்கு பண்ணலாம்? அதாவது ஹார்ட்ல இருக்கிற அடைப்புக்கான சான்சஸ் ரொம்ப அதிகமா இருக்கிற பேஷண்ட்டுக்கு நம்ம கன்வென்ஷனல் ஆஞ்சியோகிராம் ஸ்ட்ரைட் அவே பண்ணிடலாம். இசிஜில பெரிய வித்தியாசமோ அல்லது ட்ரெட்மில் டெஸ்ட் பாசிட்டிவா இருக்கோ இல்ல பேஷண்ட்டுக்கு நிறைய ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் இருக்கு, அது மாதிரியான பேஷண்ட்டுக்கு வந்து கண்டிப்பாக அடைப்பு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தியா இருக்கும். ஸோ அவங்களுக்கு வந்து நம்ம சிடி ஆஞ்சியோகிராம் பண்றதுக்கு பதிலாக டைரக்டாவே கன்வென்ஷனல் ஆஞ்சியோகிராம் பண்ணிக்கலாம். ஏன் அப்படின்னா அந்த இடத்துல வந்து அடைப்பு ஏதாவது இருந்துச்சுன்னா உடனடியாக ஆஞ்சியோகிராம் பண்ணிட்ட பிறகு கையோட கையாவே நம்ம அந்த அடைப்பு எடுக்கிறதுக்கான ட்ரீட்மெண்ட்டும் பண்ணிடலாம். சிடி கொரோனரி ஆஞ்சியோகிராம் யாருக்கு பண்ணலாம்னா சில பேருக்கு மிடில் ஏஜ்ட் பர்சன்ஸ், சில பேருக்கு வந்து அடைப்புக்கான சான்சஸ் ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கும். ஆனாலும் ஒரு சின்ன ரிஸ்க் ஏதாவது இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம சிடி கொரோனரி ஆஞ்சியோகிராம் வந்து அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணலாம். அடைப்புக்கான அறிகுறிகள் எதுவுமே இல்லைன்னா அந்த பேஷண்ட் வந்து கம்ஃபர்டபுளாக ட்ரீட்மெண்ட் எதுவுமே எடுக்காம இருக்கலாம்.